இது மகிமை நேரம். இந்த 4வது நாளிலே நாம் எவற்றினால் நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். நாம் முதல் நாளிலே தியானித்தோம், தகுதியான வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரிக்க வேண்டும். 2வது நாளிலே கீழ்ப்படிதலினாலே நாம் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும். 3வது நாளிலே சாந்தமும் அமைதியினாலும் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 4வது நாளிலே உபதேசத்தினாலே நாம் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. தீத்து 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக என்று சொல்லி அந்த வேத போய் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கிறதற்காக அந்த தேவனுடைய உபதேசம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டுமாம். அந்த உபதேசத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய உபதேசத்தை கேட்டு அதன் மூலம் நாம் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகின்றார். பாருங்க, உபதேசம் கேட்கிறது கூட ஒரு அலங்காரமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் தொலைக்காட்சிகளிலோ அல்லது நம்முடைய செல்போனிலோ அநேக காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம தேவையான காரியங்களையும் பார்க்கிறோம், தேவையில்லாத காரியங்களையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பாருங்க, ஆனால் நாம் ஆண்டவருடைய உபதேசத்தை கூறுகின்ற காரியங்களை நாம் கவனித்து கேட்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு அலங்காரமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு செல்போனை பயன்படுத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியை பயன்படுத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி, பாருங்க, தேவையற்ற காரியங்களை அநேக நேரங்களிலே பார்த்து தங்களுடைய நேரத்தை நினைச்சுறாங்க, போக்குறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது உபதேசத்தினால் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டுமா என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அவருடைய உபதேசத்தை நம்முடைய ஆலயங்களிலோ அல்லது கன்வென்ஷன் கூட்டங்களிலோ தொலைக்காட்சியிலோ அப்படிப்பட்ட உபதேசங்களை நாம் கேட்கும்போது நம்மளே ஒரு பாவ உணர்வு ஏற்படுகிறது. மற்ற காட்சிகளை நாம் பார்த்து ஒரு சந்தோஷமா இருந்துவிட்டு அப்படியே மூடி வைத்து விட்டு போகிறது இல்ல. ஆண்டோடைய உபதேசத்தை கேட்கும்போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பாவ உணர்வு ஏற்பட்டு பாவத்தை அறிக்கையிட்டு நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நாம் பணிபுரிகின்ற இடங்களிலே நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம்முடைய மேல அதிகாரிகளுக்கு நாம் எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் நாம் அவர்களுடைய உபதேசத்தை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, நம்முடைய மேல அதிகாரிகள் நமக்கு ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்கல்ல, இப்படிலாம் நான் செய்ய மாட்டேன், ஏசப்பா எனக்கு சொன்னாதான் நான் செய்வேன், அப்படிலாம் போய் நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. நாம் பணிபுரிந்த இடத்திலே நம்முடைய மேல அதிகாரிகள் நமக்கு என்ன சொல்கிறார்களோ அந்த உபதேசத்தை நாம் கேட்க வேண்டும். கேட்டு அதன்படி என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். வீட்டில் வேலை பார்க்குறவங்க தன்னுடைய எஜமான் அல்லது எஜமாட்டி சொல்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் உபதேசத்துக்கு செவி கொடுப்பார்களானால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை என்ன செய்யறது? ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாருங்க, நாகமானுடைய விஷயத்துல அந்த ஒரு அடிமை பெண்ணாக பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு சின்ன பெண்ணு தான் தன்னுடைய நாச்சியாரை பார்த்து சொல்றா, நீங்க எங்களுடைய தேசத்துக்கு போனீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவடத்துல போனீங்கன்னா நிச்சயமா நம்முடைய நாகமானுடைய குஷ்டரோகத்தை அவங்க என்ன செய்வார்? சுகமாக்கி விடுவார் என்று சொல்லி. அந்த இவ ஒரு அடிமை பெண் தானே, ஒரு சின்ன பிள்ளை தானே, இவ சொல்லி நான் என்ன கேட்கணும்னு சொல்லி அந்த எஜமாட்டி நினைக்கல. அவள் சொல்லுகிறதே என்ன செய்யறாள்? அவள் ஏற்றுக்கொண்டு நாகமான் சுகமடைந்ததை நம்ம வாசிக்கிறோம்ல. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் நமக்குள் இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த தேவனுடைய உபதேசமாக இருந்தாலும் சரி, நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதத்திலே பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஒப்பீனியனு கூட என்ன செய்திருப்பாங்க? நிறைய வேளைகளை எழுதியிருப்பாங்க. பவுல் எழுதுவார், பேதுரு எழுதுவார், யோவான் எழுதுவார். இப்படி அநேக காரியங்களை, உபதேசங்களை நமக்கு வேதத்திலே எழுதி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதை எழுதி நமக்கு வைத்திருக்கிறார்கள். நமக்கு திருஷ்டாந்தமாக அநேக காரியங்களை வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பின்பற்றி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு அலங்காரம் பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே நாம் சந்தேகமே இல்லை. பாருங்க, நமக்கு நம்மை விட வயதில் மூத்தவர்கள் கூறுகின்ற ஆலோசனைகளின்படி நாம் நடக்க நாம் முற்பட வேண்டும். நம்முடைய பெற்றோர், இன்றைய காலத்து பிள்ளைகளை பார்க்கும் பொழுது தன்னுடைய வயது முதிர்ந்த தன்னுடைய பெற்றோர் கூறுகின்ற எந்த வார்த்தையும் கூட யாரும் என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. பெற்றோர் பிள்ளைகளிடத்துல பேச முடியல. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும்
ஒவ்வொரு உபதேசங்களுக்கும், அது ஆண்டோடைய உபதேசமாக இருந்தாலும் சரி, பரிசுத்தவானுடைய உபதேசமாக இருந்தாலும் சரி, நாம் பணிபுரிகின்ற இடங்களில் நம்முடைய மேல் அதிகாரிகளுடைய உபதேசங்களானாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். சாலமோனின் மகனாகிய ரெகோபயாம் ராஜாவான போது மக்கள் எல்லாம் அவரிடத்துல சொன்னாங்களாம், உங்க தகப்பன் எங்க பேர்ல ரொம்ப பாரமான சுமைகளை எல்லாம் வைத்து விட்டார், எங்களால அந்த சுமைகளை எல்லாம் சுமக்க முடியல, என்னுடைய சுமைகளை நீர் லகுவாக்கும் என்று சொன்னாராம். இப்போ சரி, நீங்க போங்க, நான் கூட இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் ஆலோசனை பண்ணி கேட்டுட்டு என்ன செய்யணுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றானா. அப்போ தன்னுடைய தகப்பனாரிடத்தில் கூட இருந்த வயது முதிர்ந்தவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். அப்போ அடுத்ததாக பாருங்க, அவருடைய ஆலோசனை கேட்டுவிட்டு அடுத்த தன்னோடு வளர்கிற வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்கிறான். கடைசியில பாருங்க, இந்த வாலிபர்கள் என்ன ஆலோசனை கூறினார்களோ அந்த யோசனையை ஏற்றுக்கொள்கிறான். முதியோர்களுடைய ஆலோசனை அவன் தள்ளி விடுகிறான். அப்படி வாலிபர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்ததாலே போர் நடக்கும் பொழுது அவன் ரதத்தில் ஏறி தப்பி ஓடி போகும்படியாக, எருசலேமுக்கு நேராக ஓடி போகும்படியாக காரியம் நடந்தது. பாருங்க, அவன் அப்படி முதியோர் சொற்படி அவன் கேட்டிருந்தால், அவளுடைய உபதேசத்தின்படி தன்னை அலங்கரித்திருந்தால், அவன் அப்படி எருசலேமுக்கு ரதத்தில் ஏறி ஓடி போகணுங்கிற அவசியம் இருந்திருக்காது. ஆண்டவர் அவனை வழிநடத்தி இருப்பார். ஆனால் அவன் அந்த அலங்காரத்தை பெற்றிராமல், முதியோருடைய வார்த்தைகளை கேட்காமல், தன்னோடு வளர்ந்த வாலிபருடைய உபதேசத்தை கேட்டதினாலே அவன் தன்னுடைய உயிரை காத்து கொள்வதற்காக ஓடி போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. அநேக முதியோரின் உபதேசங்கள் நம்முடைய உபதேசத்தை தள்ளியதாலே அவன் அலங்காரம் அவனை விட்டு எடுபட்டு போயிற்று. எச்சரிக்கையோடு நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நாம் செவி கொடுக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய உபதேசத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க வேதத்தில் அநேக உபதேசங்கள் எங்களுக்காக, அநேக ஆலோசனைகள், அநேக அட்வைஸ் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீங்கப்பா. உடைய பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறாங்கப்பா. அதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உபதேசத்தின் மூலமாக நாங்கள் எங்களை அலங்கரித்துக் கொள்ளத்தக்கதாக என்னுடைய இருதயத்தை நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து கேட்போம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலே நீங்க அமர்ந்திருந்து அப்பா, இந்த நாங்கள் உங்களுடைய உபதேசத்தை கேட்கும்படியாக, ஒருவேளை நாங்கள் எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி, அல்லது தொலைக்காட்சி முன்பதாக உங்களுடைய உபதேசத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய செல்போன்ல யூடியூப்ல நம்முடைய அநேக காரியங்கள், அநேக மெசேஜஸ் நம்ம கேட்கிறோம்ல, எதுவாக இருந்தாலும் உடைய உபதேசத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நடந்து நாங்கள் எங்களையே அலங்கரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எந்த உபதேசத்துக்கு எங்களை நாங்கள் அடிமையாக்குகிறோம், இந்த உலகத்தின் உபதேசங்களுக்கு அநேக வேளைகளிலே நாங்கள் அடிமையாகி போகிறோம்ப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். அப்படியே நம்ம ஜெபிப்போமா. மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய உபதேசத்தினாலே எங்களை அலங்கரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய உபதேசம், உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் எங்களுக்கு எத்தனை அருமையானவைகள் ஆண்டவரே. அவைகள் கடற்கரை மணலை பார்க்கலும் அதிகமாப்பா. உடைய அப்படிப்பட்ட ஆலோசனைகளுக்கு, உபதேசங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. இந்த உலக பிரகாரமாக பணி செய்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய மேல் அதிகாரிகள் சொல்கிற உபதேசத்தை கேட்டு நடந்து கொள்ளும்படியான கிருபைகளை அவர்களுக்கு கொடுங்க சாமி. பணிபுரிகின்ற இடத்துல உடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ, சாட்சியாய் வாழ கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாங்க. அநேக உபதேசங்களை நாங்கள் பல வழிகளில் நாங்கள் கேட்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்து வருகிறப்பா. அந்த உபதேசத்தின்படி நாங்கள் நடக்கவும் கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த உபதேசத்தின் மூலமாக நாங்கள் எங்களை அலங்கரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.